சுடும் நிலவு சுடாத சூரியன் 30. சித்தார்த் சொன்னதைக் கேட்டதும் மித்ரன் அதிர்ந்து விட்டான். ஆனால் அகிலனோ காலையில் இருந்து இருப்பது போல எந்தவித உணர்வுகளுமின்றி நின்று கொண்டிருந்தான். அமிதா குழப்பமாக வசந்தனை பார்க்க, வினோதினியின் முகம் அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. சம்யுக்தாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தார்த் சொன்னது தனது தந்தையா என்று நம்ப முடியாமல் திகைத்தாள். எல்லா மகள்களையும் போல் அவள் தந்தைதான் அவளுக்கு பிடித்த முதல் ஹீரோ. மித்ரன் உட்பட எந்த ஆணையும் தன் தந்தையே அளவுகோலாக வைத்தே பார்த்தாள். சசிதரன் அந்த அளவுகோலின் கீழே இருந்ததால்தான் அவனது காதலுக்கு உடனடியாக அவளால் சரியென்று சொல்ல முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவளுக்குள் தன் தந்தை தவறு செய்திருக்க மாட்டார் என்று அடித்துக் கூறியது. சித்தார்த் தான் செய்த தவறை நியாயப்படுத்த வசந்தனை குற்றவாளியாக்க முயல்கிறான் என நினைத்தாள் வெற்றிவேல். வைத்தியர், நாதன், சித்தார்த் மற்றும் ரவிகுமாரின் முகங்கள் உணர்வுகளற்று இருக்க, முரளிதரனின் முகம் பாறையாய் இறுகியிருந்தது. சசிதரன் தன் தந்தையின் முகத்தை ஆழ்ந்து பார்த்துவிட்டு வசந்தனின் முகத்தை பார்த்தான். வசந்தனது பார்வையோ இலக்கில்லாமல் தொலை தூரத்தை வெறுத்தபடி இருந்தது. வசந்தன் ஏதாவது சொல்வார் என்று அனைவரும் எதிர்பார்க்க, அவரோ எதுவும் பேசாமல் மெளனமாக இருந்தார். சித்தார்த் சொன்னதை மித்ரனால் நம்பவே முடியவில்லை. அவனால் தன் தந்தை தவறு செய்திருப்பார் என்று எண்ணவே முடியவில்லை. அவரது மெளனம் தவறு செய்ததை ஒத்துக்கொள்வதாக மற்றவர்களுக்கு தோன்றும் என் நினைத்தான். அவர் எதிரே வந்து மண்டியிட்டு அமர்ந்தவன், அப்பா, சித்தார்த் போய் சொல்றான் என்று சொல்லுங்கப்பா. நீங்க தப்பே செஞ்சிருக்க முடியாது என்று எனக்குத் தெரியும்பா. எங்க டிபார்ட்மெண்டில் என் மேல் மதிப்பு வைச்சிருக்கிற காரணம் நான் ஒரு திறமையான போலீஸ் என்பதால் மட்டும் இல்லைப்பா. நான் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் என்பதால் தான்பா. நீங்க தப்பு செஞ்சிருந்தா என்னை இப்படி ஒரு நேர்மையான மனுஷனா வளர்த்திருக்க முடியாதுப்பா என சொல்வதற்குள் மித்ரனின் குரல் உடைந்து போனதையோ அவரது இன்னொரு பக்கம் தரையில் அமர்ந்த சம்யுக்தா வசந்தனது கைகளைப் பிடித்து, அண்ணா, எனக்கு அப்பாவே தெரியும், அவரால் தப்பே செய்ய முடியாது. சித்தார்த் எதுக்கோ போய் சொல்றான். அப்பா, நாம இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாது. கிளம்புங்கப்பா போலாம் என கண்களில் கண்ணீர் வழிய சொன்னாள். அப்பா, சித்தார்த் போய் சொல்றான் என்று சொல்லிட்டு கிளம்பலாம்பா. நான் அதுக்குப் பிறகு இதிலே என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்திக்கிறேன் என மித்ரன் குரல் கரகரக்க சொன்னான். அப்போதும் எதுவும் பதில் சொல்லாமல் வசந்தன் மெளனமாக இருக்க, அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா என கெஞ்சினான் மித்ரன். அண்ணா, அப்பா எதுவும் சொல்ல வேணாம். எங்கப்பா அதை செஞ்சிருக்க மாட்டார் என்று அவருக்காக நான் சொல்றேன். எழுந்திருங்கப்பா, நாம் சென்னைக்குப் போலாம் என் சொல்லியபடி அவரை சேரிலிருந்து எழுப்ப முயன்றாள். அப்போதும் சற்றும் அசையாமல் அமர்ந்திருந்தவர் சம்யுக்தாவிடமிருந்து தன் கைகளை விடுவித்துக் கொண்டார். பெருமூச்சு விட்டபடி தன்னை தளர்த்தியவர் தனது மகளின் தலையை மெதுவே வருடி, குட்டிம்மா, உங்க அப்பா தப்பு பண்ணிட்டேன்மா என சொல்லும் போதே அவர் குரல் உடைந்தது. அவர் சொன்னதைக் கேட்டு அதிர்ச்சியுடன் மித்ரன் நிமிர்ந்து பார்க்க, சம்யுக்தா அவரை நம்ப முடியாமல் பார்த்தாள். சித்தார்த் சொன்னது சரிதான். நான் தான் வைத்தியர் பார்த்த ஆள் என உடைந்த குரலில் சொன்னார். 20 வருஷமா என மனசில் இருக்கிறதை சொல்லவும் முடியாம, மறக்கவும் முடியாம குற்ற உணர்வு நெஞ்சி அரிச்சிட்டிருந்தது என அவர் சொன்னதைக் கேட்டு சம்யுக்தாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சித்தார்த்தோட அப்பா ராதிகாமாவை கல்யாணம் செஞ்சு அமெரிக்காவில் இருந்த நேரம். முரளியோட கல்யாணத்தையும் என் கல்யாணத்தை வெற்றிவேல் ஐயாதான் முன்னே நின்று நடத்தி வைச்சார். நாங்க 2 பேரும் நிறைய படிக்காத்தால் அவரோட கம்பெனியிலும் வீட்டிலேயும் வேலை செஞ்சிட்டிருந்தோம். எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தவுடன் ஐயா எங்களுக்கு தனியா தொழில் தொடங்க பணம் கொடுத்தார். இந்த ஏரியாவில் நிறைய விளைஞ்ச மஞ்சளைதான் முதலா வாங்கி வித்து வியாபாரம் செஞ்சிட்டிருந்தேன். முரளியும் அதையே தான் செஞ்சிட்டிருந்தான். ஐயாவோட கம்பெனி கோடவனில்தான் நாங்க மஞ்சளை வாங்கி வைச்சி வியாபாரம் செஞ்சிட்டிருந்தோம். நாங்க தனியா தொழில் செஞ்சிட்டிருந்தாலும் ஐயா சொல்ற வேலையும் தொடர்ந்து செஞ்சிட்டிருந்தோம். முரளி அதிக லாபத்துக்கு விற்க நினைச்சு தெரியாத ஆளுங்க கிட்ட மஞ்சளை கொடுத்து பணத்தை வாங்க முடியாம ஏமாந்திருந்தான்.
அவனால் மஞ்சள் பயிரிடறவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்க முடியலை. ஐயா கிட்ட வேலை செய்யறதில் கிடைச்ச பணம் அவனுக்கு குடும்பம் நடத்தவே சரியாயிருந்தது. ஐயா அவரோட கம்பெனியில் வேலை செஞ்சவங்களை நல்லா பார்த்துக்கிட்டதால எல்லோரும் அவருக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அதுவுமில்லாம அவரோட கம்பெனியை நிர்வாகம் செய்ய படிச்ச திறமையானவங்களை வேலைக்கு வைச்சிருந்தார். அதனால் முரளியால் எந்த கம்பெனியிலிருந்தும் பணம் அதிகமா எடுக்க முடியலே. அப்போதான் முரளிக்கு சந்தன மரம் கடத்தற கும்பலோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்களே 2 ஸ்டேட் போலீஸும் எல்லா இடத்திலேயும் ரொம்ப தீவிரமா தேடித்திருந்த நேரம். அவங்களால் சந்தன மரங்களையும் யானை தந்தங்களையும் இங்கேயும் பதுக்கி வைக்க முடியலை. ஐயாவோட கோடவுனை அதுக்கு உபயோகப்படுத்தி கடத்தல்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டிருந்தான் முரளி. கோணி மூட்டையில் மஞ்சளோட கட்டி வந்துட்டு போனதால் கோடவுனில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலை. ஏனென்று தெரியாம திடீரென்று முரளியோட மஞ்சள் வியாபாரம் வேகமா வளர ஆரம்பிச்சது. ஐயாவுக்கு அதிலே ரொம்ப சந்தோஷம். முரளியே திறமையானவன் என்று ராஜலக்ஷ்மி அம்மா கிட்டே புகழ்ந்தார். முரளி தன் சரக்கை வெளியே கொண்டு போறதுக்கு ஐயாவோட லாரிங்களை உபயோகப்படுத்தவும் அனுமதி வாங்கிட்டான். அவனோட ஆளுங்களை லாரி டிரைவர்களா நியமிச்சான். அந்த நேரத்தில் தான் ஊரிலிருந்து குமரவேல் அவங்க குடும்பத்தோட சத்திக்கு வந்தார். ஒரு நாள் நானும் அவரும் காட்டன் மில்லை பார்த்துட்டு சத்திக்கு வந்துட்டிருந்தோம். எங்கிட்ட பேசும்போது ராதிகாமாவுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னார். இனிமே அவங்க சத்தியமங்கலத்தில் நிரந்தரமா இருக்க ஒத்துக்கிட்டதா சந்தோஷமா சொன்னார். அப்போ ஒரு லாரி எங்களுக்கு வழி விடாம முன்னாடி போயிட்டிருந்தது. ஐயாவோட லாரியில் எல்லாம் பண்ணாரி அம்மன் துணை என்று போட்டிருக்கும். சென்னிமலை முருகன் பணமும் போட்டிருக்கும். அதை பார்த்தவுடன் குமரவேலுக்கு அது அவங்க லாரிதான் என்று தெரிஞ்சிடுச்சு. அவர் காரை ஓவர்டேக் செஞ்சு லாரி முன்னாடி காரை நிறுத்தி எங்கே இருந்து வருது, என்ன சரக்கு இருக்கு என்று விசாரிச்சார். டிரைவரால் ஒழுங்கா பதில் சொல்ல முடியாம தடுமாறினான். ஆனா அவர் எந்த கோடவுனுக்கு போகுது என்று மட்டும் கேட்டுட்டு எதுவும் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அவர் அந்த கோடவுனுக்கு போய் செக் பண்ணும்போது அதிலே சந்தன மரங்களும் யானை தந்தங்களும் இருந்ததை பார்த்திருக்கார். அது முரளியோட சரக்கு என்பதால் அவரை கூப்பிட்டு திட்டியிருக்கார். ஐயாவோட கோடவுனையும் லாரியையும் உபயோகப்படுத்துறதால் ஐயாதான் மாட்டிப்பார் என்று சத்தம் போட்டார். உடனே போலீசில் கம்ப்ளைண்ட் செய்ய போறதாக சொன்னார். ஆனா அன்னிக்கு அவர் மைசூர் போக முன்னாடியே பிளான் பண்ணி இருந்ததால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். 2 நாளைக்குப் பிறகு நான் தளவாடியில் இருக்கும்போது சந்தன கடத்தல் கும்பல் குமரவேலை கொல்ல போறதா எனக்கு செய்தி கிடைச்சுது. அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியலே. நான் குமரவேல் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணினேன். அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டதா சொன்னாங்க. அப்போ செல்போன் எல்லாம் இல்லை. நான் ஃபாரஸ்ட் செக்போஸ்டில் கேட்டபோது குமரவேலோட வண்டி 10 நிமிஷம் முன்னாடிதான் போச்சு என்று சொன்னாங்க. நான் என பைக்கில் வரதுக்குள்ளே ஹாசனூரில் லாரி காரை இடிச்சிடுச்சு. குழந்தையோட தடுமாறி வெளியே வந்த ராதிகாமாவை கட்டையால அடிச்சிட்டாங்க. நான் பயத்தில் அப்படியே என்ன செய்யறது என்று தெரியாம நின்னுட்டேன். அப்போதான் டிரைவர் சண்முகம் சித்தார்த்தை தூக்கிட்டு ஓடறதையும் அவங்களை அந்த கும்பல் துரத்துறதையும் பார்த்தேன். நான் குமரவேலை காப்பாத்தலாம் என்று நினைக்கும் போதே ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதிலிருந்து இறங்கினவங்க அவங்களை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் டிரைவரை காப்பாத்தலாம் என்று போறதுக்குள்ளே எதிரே அந்த கும்பல் திரும்பி வந்துட்டிருந்தது. நான் பயத்தில் அங்கேயிருந்த மரத்தின் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டேன். வைத்தியர் டிரைவரை தூக்கிட்டு சித்தார்த்தை இழுத்திட்டு போறதையும் பார்த்தேன். அவங்க ஆளுங்க அங்கே இன்னும் இருப்பாங்க என்று நினைச்சு வைத்தியருக்கு பாதுகாப்பா அவங்க பின்னாடியே போனேன். வைத்தியர் ரோடுக்கு போறதுக்குள்ளேயே கட்டிட ஆளுங்க ஒரு காரை நிறுத்தி வைச்சிருந்தாங்க. அவர் அதில் ஏறினவுடனே நான் என் பைக்கில் பின்னாடியே போனேன். அதற்குப் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டவுடன் அங்கே கனத்த அமைதி படர்ந்தது. வெற்றிவேல் முகத்தை பொத்திக் கொண்டு கதறி அழுதார். சித்தார்த் கண்களில் நீரோடு அவரை தோளோடு அணைத்துக் கொண்டு அவரை எழுப்பி உள்ளே அழைத்துச் சென்றான்.
ரவிகுமாரும் மெளனமாக அவர்களுடன் சென்றான். முரளிதரன் உறைந்து போய் அமர்ந்திருக்க சசிதரன் அவரை நம்ப முடியாமல் பார்த்தான். தன் தந்தை குற்றமே செய்திருக்க மாட்டார் என்று மித்ரன் சொன்னதைப் போல் அவனால் முரளிதரனைப் பற்றிச் சொல்ல முடியவில்லை. அவனது மனதில் அவர் அதை செய்திருக்கக் கூடும் என்றே தோன்றியது. அப்பா, இதைப் பற்றி போலீசில் சொல்லணும் என்று உங்களுக்குத் தோணலையா? எனக் கண்களிலிருந்து நீர் வழிய கேட்டாள் சம்யுக்தா. எப்படிம்மா சொல்றது? அப்போ மித்ரனுக்கு 5 வயசு, உனக்கு 3 வயசு. எனக்கு அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ கிடையாது. உங்கம்மாவுக்கு வெளி உலகமே தெரியாது. குமரவேலையே கொலை பண்ணவங்க என்னையும் ஏதாவது செஞ்சிடுவாங்களோ என்ற பயம் தான்மா என்னை போலீசுக்கு போக விடாம தடுத்தது. ஆனா என் மனசாட்சி என்னை குத்திட்டே இருந்ததம்மா. தப்பு செஞ்சிட்டோம் என்று துடிச்சிட்டிருந்தேன். ஐயா கிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் என்று போவேன். ஆனால் சொல்ல முடியாம திரும்பி வந்துடுவேன். தன் மகன் விபத்தில் இறந்துட்டான் என்று நினைச்சே அவர் உருக்குலைஞ்சு போயிட்டார். விபத்து இல்லை, அது கொலைதான் என்று சொல்லி அவரை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலை. 2 வருஷத்தில் ராஜலக்ஷ்மி அம்மாவும் இறந்து போக என்னால் அந்த ஊரில் இருக்கவே முடியலை. கொஞ்ச நாளுக்குப் பிறகு நான் சத்திக்கு வருவதையே நிறுத்திட்டேன் என்றார். ஆனா நான் பயந்த மாதிரி என பசங்களும் இருக்கக்கூடாது என்றுதான் உங்களை தைரியமானவங்களா வளர்த்தேன். உங்க 2 பேருக்கும் சாகச கதைகளையும் மாவீரர்களோட கதையையும் சொல்லி வளர்த்தேன். அதுக்குத்தான் உங்க 2 பேரையும் கராத்தே, தியானம், யோகா என்று எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். மித்ரன் ஐபிஎஸ் படிக்க போறேன் என்று சொன்னதும், நீ ஜர்னலிசம் படிக்கிறேன் என்று சொன்னதையும் ஒத்திக்கிட்டேன் எனச் சொன்னவரை ஆயாசத்துடன் பார்த்தாள். அவருகே வந்து அமர்ந்த வினோதினி அவரின் கைகளைப் பிடித்துக் கொண்டார். எனக்கு உங்களே தெரியுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்குதான் செஞ்சிருப்பீங்க என்று சொன்னார். மித்ரன் தன் தலையை கைகளால் தாங்கி பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். வசந்தரை பற்றி அவன் மனதில் இருந்த பிம்பம் சற்றே கலைந்ததை நினைத்து மருகினான். நாதன் சார், நீங்க எதுக்கு முரளி அங்கே மேல போலீசில் கம்பளையன் கொடுத்தீங்க எனக் கேட்டான். குமரவேலும் நானும் கோவையில் காலேஜில் ஒண்ணா படிச்சோம். அவன் இறந்ததைக் கேள்விப்பட்டு வந்து பார்த்தபோது ஐயா உடைஞ்சி போயிருந்தார். அவருக்கு கம்பெனி நடத்த உதவதான் இங்கே வந்தேன். அந்த சமயத்தில் ஐயா முரளியே நம்பிக்கையான் ஆள் என்று சொல்லி எனக்கு உதவ அனுப்பிச்சார். நானும் முதலில் அவரை நம்பி முழு அதிகாரத்தையும் கொடுத்தேன். 2 வருஷத்திலேயே அவர் நிறைய கம்பெனி பணத்தை எடுத்ததைக் கண்டுபிடிச்சேன். அதுவுமில்லாம எல்லா கம்பெனி நிர்வாகிகளும் இவர் செய்யற தப்பை எங்கிட்ட சொல்லிட்டிருந்தாங்க. நான் முதலில் ஐயா கிட்ட சொன்னபோது அவர் நம்பலை. ஒரு தடவை சம்பளம் கொடுக்க வச்சிருந்த பணத்தை முரளி எடுத்தபோது என்னால சும்மா இருக்க முடியாம போலீசில் கம்பளையன் கொடுத்துட்டேன். ஆனா அவர் ஐயா கிட்ட கெஞ்சி அந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்க விடாம செஞ்சிட்டார். ஆனா அதற்குப் பிறகு ஐயா இவரை தங்கிட்டையே சேர்க்கலை என கோபமாக சொன்னார். மிஸ்டர் முரளிதரன், நீங்க என்ன சொல்றீங்க எனக் கேட்டான் அகிலன். நான் என் வக்கீலிடம் பேசணும் என்ற முரளிதரன் சசியை பார்க்க அவன் வக்கீலுக்குப் போன் செய்தான்.